ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் வைரலாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நடிக்க வாய்ப்புக்கு முயற்சி பண்ணேன், வாய்ப்பு கிடைக்கல, மனவேதனையில் பாதிக்கப்பட்ட மாதிரி மனநோயாளி ஆகிட்டு அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போயிட்டுருக்கு. ஏன் அது எப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன் அதை சொல்கிறதா மன வருத்தப்படுறோம். ஏன் நம்மளை போன்ற ஒரு நடிக்க முயற்சி பண்ணுறவங்க, ஏன்னா அது கரெக்டான முறையில் எடுத்து போய் சேர்ந்துருந்தால் வாய்ப்பு கிடச்சிருக்குமோ நமக்கு, அந்த மாதிரி தானே இருக்கும். முயற்சி பண்ணியிருக்கலாம்ல, ஏன் ஒரு அப்படிங்கிறது மனவேதனையாக இருக்குது. இப்போ என்ன ஏன் விஷயத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ வெற்றிமாறன் படம் இத்தனை படம் பண்ணியிருக்கேன், 2 படம். இன்னும் அடுத்து ஒரு அண்ணன் படத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் நான் நடிக்கணும், எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு மறுபடியும் போராடிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 4-5 படம் போயிட்டுருக்கு, முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது எனக்கு. அதனால் இன்னும் முயற்சிகள் போயிட்டுருக்கு. இந்த ஜனவரிக்கு மேலே ஒரு படங்கள் கூப்பிட்ருக்காங்க. ரோஜா தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். புத்தாண்டு பொங்கல் தின அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். என் பேர் வெற்றிவேல், நடிகர். என்னை பல படத்தில் பார்த்துருப்பீங்க. விடுதலை 1 பார்த்துருப்பீங்க. அந்த வில்லேஜ் மக்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து சேத்தாண்ட வந்து ஆம்பளை வேற பொம்பளை வேற தனித்தனியாக போ அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு டைலாக் பேசுவேன், ஐயா ஆம்பளைகளாக இருக்கும், பொம்பளைகளை விட்டுருங்கய்யா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவேன். ஆமாம் அப்படின்னு போட்டு அடிப்பாங்கல்ல, இதெல்லாம் பேசியிருக்கேன். வெற்றிமாறன் படம் வந்து வடச்சென்னை, இதெல்லாம் நிறைய படங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். வெற்றிமாறன் படம் 2 படம் பண்ணியிருக்கேன். இப்போ 1லேயும் பண்ணியிருக்கேன், நம்ம சீன் இல்லை, ஓகேங்களா? அதனால் இன்னும் நிறையா வெற்றிமாறன் படத்தில் நான் நடிக்கணும், பெரிய கேரக்டர் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அடுத்தது மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். டைனோசர் ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க. அதில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த சிங்கிள் ஷாட்டில் அந்த ரவுண்ட் ட்ராலியில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், ஓகேவா? அல்லா கோயிண்டா அலோலியா, ஓகேவா? அந்த டைலாக்லாம் வந்து அற்புதமாக இருக்கும். படம் செம்ம படம், தயவுசெய்து பார்க்காதவங்க பார்த்துருங்க. நான் நடித்த 40 படம் நடிச்சிருக்கேன். காக்கி சட்டை, எதிர்நீச்சல், வைராஜாவி, ஆடமல் சிச்சமடா, விழிமூர்த்தி யோசித்தால், வெள்ளை யானை, பாதாங்கு, டக்கால்ட்டி, ஒரு 40 படம் நடிச்சிருக்கேன். ஆனால் இன்னும் போராடிட்டு தான் இருக்கேன், ஓகேங்களா? நம்மளுக்கானது இப்போ நம்ம சூரி பல ஆக்டர்கள்லாம் வந்திருப்பாங்க, நம்மளை மாதிரி தான் போராடி தான், யாருமே வந்து டக்குன்னு வரல, எல்லாம் போராட்டம் தான், ஓகேங்களா? இந்த போராட்டத்தில் வந்தவங்க தான். அதனால் நமக்கான ஒரு படம் நிச்சயமாக வரும். அந்த படத்திலிருந்து நம்ம ஜெயிப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவோட குரு பூஜை நடந்தது இல்லையா? கேப்டன் மறக்க முடியுமா? அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். அவர் படத்தில் ஒரு நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்போர்டு வண்டி கிண்ணரான கலைஞர். டி நகரில் பாண்டி பஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசாந்த் வீடு இருக்கு இல்லையா? பிரசாந்த் வீட்டு பக்கத்தில் பெரிய கிரவுண்டு இருக்கும். அந்த கிரவுண்டை சுற்றி எல்லாம் வண்டிகளாக இருக்கும். அந்த வண்டிகள்லாம் என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் வண்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வண்டியில் வந்து விஜயகாந்த்னு எழுதிருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு, விஜயகாந்தா, விஜயகாந்த் வண்டியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வண்டி கிளற வேலை செஞ்சுட்டு ஜாயின் பண்ணால் அப்புறம் தான் தெரியுது அவர் வந்து விஜயகாந்த் வண்டி இல்லை, நம்ம ஐயா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கார்ல, அவரோட டிரைவர் ஆல்பர்ட், அவரோட வண்டி. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல்லாகவே கேப்டன் படம் தான் அதிகமாக போகும். அவர் படம் இல்லாத டைமில் மற்ற படத்துக்கு போகும். அப்புறம் நான் அவர் நிறைய வாட்டி ஐயா பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணேன் இல்லையா, பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பனங்கல் பார்க் தான் நம்ம ரூமு. அங்கே படுக்கிறது, மதியம் சோத்துக்கு பழைய பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான் ஆஃபீஸ், ராவத் ஃபிலிம்ஸ். அங்கே போனால் போதும், அப்படியே ஒரு 300-400 பேர் கீழே நிற்பாங்க மதியம். அப்படியே நம்ம போவோம். சுபேன்னு நல்லா வணக்கம் போட்டு பழக்கம். ராவத் ஃபிலிம்ஸ் மேனேஜர் வணக்கம் போட்டு பழக்கம். அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுங்கயா அப்படின்பாரு. அப்போ நான் வந்து அங்கே போயிட்டு சுபேனம் கூட, அப்புறம் நம்ம ராவத் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணும்போது நல்ல பழக்கம். ஆவதும் பண்ணாலே அழிவதும் பண்ணாலேன்னு ஒரு படம், கேப்டன் படம், ராவத் ஃபிலிம்ஸ் படம். மன்சூர் அலிகானும் இவர் அருண் பாண்டியன் 2 பேர் ஹீரோ. அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இப்போ மால் இருக்குல்ல, போகிற மாடு, அப்போ வந்து விஜய் சேஸ் மகள் கல்யாண மண்டபம், அங்கே வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். இவர் சுபியா அண்ணனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன்சூர் அண்ணன் திட்டார். திட்டினது 3 மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காரு.
கேப்டன்ட்டு என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி படம் ராவத்து ஃபிலிம்ஸ் படம் ஷூட் போச்சுன்னா காலையில் அந்த லொக்கேஷன் ரவுண்ட் போயிட்டு தான் அவர் இன்னும் வேறு கம்பெனி படம் நடித்தா கூட அங்கே போவார். அப்படி நம்ம படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அவர் இப்போ நிறைய அழிவு. சரி வந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டு. இப்போ சுப்பையா நான் பார்த்துட்டு, என்ன சுப்பையா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்க. ஒன்றும் இல்லைண்ணே. சொல்லுப்பா. ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே அப்படி. என்ன அப்படிங்க. இல்லைண்ணா மனுஷரான திட்டார். அப்படின்னா பிடிச்ச அவர் சத்தியான திட்டு. மனுஷரான திட்டுனா திட்டு, அப்படி திட்டு. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்ட்டு போகிறாரு. எல்லாம் அப்படியே பயந்து போயிருக்கோம். கட்டி கலந்து போய் என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் வர்ற தோரணையே பயங்கரமாக இருக்கும். பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் செம்ம கேரக்டர். எத்தனை ஏங்க நம்ம அப்போ நிறைய படம் நம்ம ஷூட்டிங் போகிறோம் பார்த்தீங்களா. எங்கள் வண்டியை வேறு படம் ஷூட்டிங் பண்ணால் நல்ல சாப்பாடு பெருசாலாம் இருக்காது, இருக்கும் பெருசாக இருக்குது. அதே ராவுத்தர் ஃபிலிம்ஸ் போனோம்னா சிக்கன், மட்டன், தலைக்கறி, போட்டி குழம்பு இதெல்லாம் இருக்கும். மற்ற கம்பெனியில் டீ, காஃபி. நம்ம கம்பெனியில் ஆல்வேஸ் போன்விட்டா. ஏன்னா இதை கொண்டு வந்ததே கேப்டன் தான். ரொம்ப எவ்வளோ அற்புதமான விஷயம். அதாவது சபரிமலைக்கு மாலை போட்டவங்க எல்லா சரணத்தையும் சொல்லிட்டு அன்னதான பிரபுவே அப்படிம்பாங்க. அந்த அன்னதான பிரபு நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கும்போது மனக்கவலையாக இருக்குது. அவர் படம் காந்தி பிறந்த மண்ணுன்னு ஒரு படம். கெருகம்பாக்க ரெட்டியார் ஹவுஸில் ஷூட்டு. நான் அந்த வண்டியில் கிளீனர் ஆகணும் பார்த்தீங்களா. குமார்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர். அவர் சொல்கிறாரு, நான் ரிவர்ஸ் பாரு, ரைட்டு பாரு அப்படின்னாரு. கேப்டனு வந்திருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து பெரிய திண்ணை இருக்கும். ரோட்டில் தான் வீடு, திண்ணை இருக்கும், பெரிய திண்ணை. வந்து உட்காந்துருக்காரு. நான் அவர் கவனிக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய வாட்டி டெய்லி அவர் பார்த்துக்கிட்டே இருக்குமா, அவர் கவனிக்கலாம். நான் அந்த வண்டியை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு லுங்கி, ஒரு பனியன் போட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஹாயாக உட்காந்துருக்காரு, காற்று வாங்கிட்டு. நான் அந்த ரைட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஆண்பாவம் படத்தில் பாண்டியராஜன் சார் சொல்லுவார், வரலாம் ரைட்டு. அந்த மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு சின்ன கிணறுங்க, தொட்டி மாதிரி ஒரு கிணறு. பேட்டரியில் பொத்துக்கிட்டையும் கீழே வந்துருச்சு. கேப்டன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நான் ரைட்டு சொல்கிறாடா, சூப்பர் கிளர் நீ அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு வாங்கப்பா தூக்குவோம் வண்டி அப்படின்ட்டு பேட்டரியில் பிடிச்சி அப்படியே தூக்குனாங்க. வண்டி மூவ் ஆகி அப்படி போயிடுச்சு. அப்படியே நான் பார்த்துட்டு அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்டன் அண்ணனை. அப்போ அவ்வளோ பிடிக்கும். முடி பார்த்தீங்கன்னா கேப்டன் முடி பார்த்தீங்களா அப்படி இருக்குங்க. அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். அப்படி தட்டி விட்டு அப்படி சட்டுன்னு விடும். அப்படி என்ன ஒரு லுக்கு அப்படி பார்த்தேன். ஏன்னா எல்லாருக்கும் எவ்வளவோ செஞ்சுருக்காரு. எவ்வளோ நன்மைகள், அன்னதானத்துலேருந்து உதவிகள்லேருந்து நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத பல விஷயத்தை பண்ணியிருக்காரு இல்லையா. அங்கே தானே அவர் படம் தானே ஒர்க் பண்ணுறேன். ஒரு உதவி கேட்டுக்கலாம்ல, கேட்டுங்க. இன்றைக்கி ஒரு பெரிய நடிகனாக இருந்திருக்கேன். பரவாயில்ல, போராடுவோம், வெற்றி நிச்சயம். அதனால் போராடிட்டு இருக்கோம். அதோட தலைவரை பற்றியும் பேசணும். யார்? சூப்பர் ஸ்டார். அவர் படம் அருணாச்சலம் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து மாத்தாடுன்னு ஒரு சாங், சுந்தர் சி டைரக்ஷனில் மாத்தாடு மல்லிகை அந்த சாங் போயிட்டுருக்கேன். எங்கள் ஏவிஎம்ல போயிட்டுருக்கேன். நான் வந்து ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறேன். கார்டு கிடையாது. நான் ஒன்று அந்த படம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் போயிட்டுருக்கு. நான் என்ன ஒன்று லெட்ரு எழுதி, இந்த மாதிரி உங்கள் ரசிகர் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, எனக்கு தயவு செய்து ஒரு ப்ரொடக்ஷன் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதிட்டேன். எழுதி விட்டு முருகன் கோயிலில் பூஜைக்கு கொடுத்துட்டு அர்ச்சனை வைங்கியான்னு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னொரு பெரிய ஹைலைட் விஷயம் என்னன்னா, தலைவர் பிறந்தநாள் வேறு. அந்த சாங் போயிட்டு இருக்கும்போது பிறந்தநாள். அர்ச்சனா ஸ்வீட்டில் நான் தான் ஸ்வீட்டு வாங்கிட்டு வரேன். ஏன்னா அனுப்பி விட்டாங்க. வாங்கிட்டு வரேன். எல்லாம் போயிட்டுருக்கு. சாங்கு போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஒரு பிறந்தநாள் வேறு போயிட்டுருக்கு. பரபரப்பாக இருக்குது. ஜெய்சங்கர் ஐயா வராரு, செந்தில் அண்ணன் வராரு, எல்லாம் வந்து விஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் அப்படியே வந்து எப்படா கொடுக்கலாம், எந்த லெட்டரை எப்படா கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கள் சீப்பு என்ன வந்துட்டு, இப்போ கொடுக்காத, மைசூர் ஷூட்டு 40 நாள், இப்போ அவசரப்பட்டுறாங்க அப்படின்னாரு. நான் ஒரு அவசர கோளாறு என்ன வந்துட்டேன். சரி இப்போ கொடுத்து தான் பார்ப்பேன் அப்படின்றதுல என்ன வந்துட்டேன். சரி கொடுத்துரும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. சரி செந்தில் அண்ணன் இருக்கார், ஜெய்சங்கர் ஐயா இருக்கார், மற்ற நிறைய பேர் வராங்க போகிறாங்க, எப்படியாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாட்டாரா அப்படின்ட்டு லைட்டாக ஒரு கேப் கிடச்சி அப்படின்ட்டு ஐயா இருந்தாங்க அப்படின்னு தலைவர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவர் நம்ம சுந்தரமூர்த்தி அண்ணன் மேக்கப் மேன் என்ன பண்ணிட்டாரு,
நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அவர் தலைவர் படிக்காரா என்னன்னு நான் செக் பண்ணுறேன். ஒரு ஃப்ளோரில் அந்த இது பில்லரில் ஓரமாக நின்று இப்படி பார்த்து படிக்காரான்ட்டு படிக்காரு. படித்து முடிச்சு அடுத்த இம்மிடியட்டாக செகண்ட் கம்ப்ளைண்ட் என் மேலே. ஏன்னா தீவிரவாதி பெரிய கம்ப்ளைண்ட். என் சீப்பு வரைஞ்சி போயிடுச்சு. கார்டு இல்லாத 4 நம்பரை வேலைக்கு வச்சுருக்க அப்படின்னு அவர் சுந்தரமூர்த்தி என்ன மேக்கப் பண்ணி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இவர் வந்து என்ன சத்தம் போட்டார், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அப்போ மைசூரில் போய் குடி ஷூட்டிங் 40 நாள் போகிற அப்போ குடின்னு ஏன் இப்போ கொடுத்த அப்படின்னாரு. அப்புறம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அங்கே போயிருந்தாலும் தலைவர்கிட்ட வந்து மைசூர் போனாலும் வாங்கியிருப்பேன். இன்னொரு அப்படி மைசூர் போய் காடை வாங்கியிருந்தா நான் இப்போ ஒரு டெக்னீஷியனாக தான் இருந்திருப்பேன், நடிகனாக இருந்திருக்க மாட்டேன். ரொம்ப சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி ஐயா. இன்றைக்கி ஒரு நடிகனாக இருக்க காரணம் ஏன்னா இந்த போராட்டத்தில் நான் ஒரு ப்ரொடக்ஷன் டெக்னீஷியனாக இருக்க வேண்டியது, ஒரு நடிகனாக இருக்கேன்னு கார்டு எடுக்காததுனால அது ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். ப்ரொடக்ஷன் கார்டு தான் சூப்பர் ஸ்டார்கிட்ட இருந்து கிடைக்கல. தலைவரை உங்கள் படத்தில் வாய்ப்பாச்சும் கிடைக்கட்டும். இது எல்லாம் பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் பார்த்து தலைவர் பார்வையில் படுற மாதிரி, இல்லை தலைவர் படம் பண்ணும் இயக்குனர் பார்வையில் படுற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது மூலியமாக நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்க முடியாது. தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள். நிறைய பேர் பார்த்தா தான் எங்களை மாரி போன்ற நடிகர்கள்லாம் ஒரு மேன்மைக்கு வர முடியும். அதுக்காக ஒரு வழியாக இருக்கட்டும். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.